அனைவருக்கும் வணக்கம். திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியும் மெரினாபுக்ஸ்.com இணைந்து நடத்துகிற 10 நாட்கள் 10 நூல்கள் எனும் இணையவழி கருத்தரங்கத்தினுடைய 4வது நாளில் மிக முக்கியமான ஒரு சினிமா குறித்த புத்தகத்தோடு உங்களோடு இணைந்திருப்பதில் நான் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய நூல் சினிமா கலையாவது எப்போது எனும் ராஜன் குரை அவர்களுடைய நூல். ராஜன் குரை காட்சிப்பிழை என்னும் இதழிலே வெளிவந்த கட்டுரைகளை தொகுத்து இதை நூலாக ஆக்கியிருக்கிறார். ராஜன் குரை 1982 முதல் தமிழ் சிறுபத்திரிகை உலகத்திலே காத்திரமாக இயங்கி வந்த ஒரு முக்கியமான சிந்தனையாளர். தமிழிலும் ஆங்கிலத்திலுமாக அவர் சினிமா, அரசியல், கலை, இலக்கியம் ஆகியன குறித்து ஏராளமாக எழுதி வந்திருக்கிறார். புதுடில்லியில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தில் விமர்சன கோட்பாடு, கலாச்சார ஆய்வுகள், திரைப்பட ஆய்வுகள் ஆகிய துறைகளை கற்பித்து வருகிறார். நியூயார்க் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் தமிழ் கலாச்சார வரலாற்றில் சினிமாவின் பங்கு என்பதை குறித்து முனைவர் பட்ட ஆய்வினை செய்து சிறப்பிடம் பெற்றவர் இந்த நூலாசிரியர் திருமிகு ராஜன் குரை அவர்கள். இந்த நூல் மட்டுமல்லாமல் இன்னும் சில நூல்களையும் அவர் படைத்திருக்கிறார். முதலீட்டியமும் மானுட அழிவும், கதாநாயகனின் மரணம், மானுட எத்தனம் என்றால் என்ன, ஆண்டாள், ஆன்மீக அரசியல், வைரமுத்து கட்டுரையை வாசிப்பது எப்படி உள்ளிட்ட சில நூல்களை எழுதியவர் ராஜன் குரை அவர்கள். நண்பர்களே, சினிமா குறித்த இந்த நூலுக்கு திரைப்பட இயக்குனர், ஒருத்தி உள்ளிட்ட மிக முக்கியமான படங்களை இயக்கிய அம்ஷன் குமார் அவர்கள் முன்னுரை வரைந்திருக்கிறார். திரைப்படங்களை பற்றி எழுதாத எழுத்தாளர்களே இல்லை, அவற்றை பிரசுரிக்காத பத்திரிகைகளே தமிழில் இல்லை என்று சொல்லலாம். சமூக வலைத்தளங்களிலும் கூட சினிமா விமர்சனங்கள் கவனத்தை பெற்றுக்கொண்டே வருகின்றன. ஆனால் அவையெல்லாம் பொறுப்பாக, பெரும்பான்மையாக எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஆற்றல் அற்றவையாக இருக்கின்றன என்பது அம்ஷன் குமார் அவர்களுடைய விமர்சனமாகும். திரை விமர்சனம் செய்பவர்கள் பலரும் திரைப்படத்தின் அடிப்படைகளை அறியாதவர்களாகவே இருக்கிறார்கள் என்று வருத்தப்படுகிறார் அம்ஷன் குமார். ராஜன் குரை போன்ற அரிதான விமர்சகர்கள்தான் தமிழ் மற்றும் உலக சினிமாவின் நெடிய வரலாற்றை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். ராஜன் குரைக்கு கூடுதலான தகுதி என்னவென்றால், அவர் சினிமா பற்றிய கோட்பாடுகளை நுட்பமாக அறிந்தவர். அந்த கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு சினிமாவை அணுகுபவர் என்பது அவருடைய கூடுதல் தகுதி என்பதை அம்ஷன் குமார் தன்னுடைய முகவுரையிலே எடுத்து காட்டுகிறார். வழமையான சினிமா எழுத்துக்களை படிப்பதை போன்று இந்த ராஜனின் எழுத்துக்களை படித்துவிட்டு போக முடியாது. இதற்கு பொருள் அவை படிப்பதற்கு கடினமானவை என்பது அல்ல. அவை எளிமையானதாகவும் படிக்கிற போதே ஒரு புதிய அனுபவத்தை தருவதாகவும் இருக்கின்றன. புதிதாக ஒன்றை அவர் எடுத்துக்கொண்டு சொல்லும்போது அதை கோட்பாட்டு ரீதியாக விளக்கவும் அவர் நேரம் எடுத்துக்கொள்கிறார் என்பதை அம்ஷன் குமார் சுட்டிக்காட்டுகிறார். ராஜன் குரை அவருடைய இந்த நூலில் மிக முக்கியமான அம்சம், அவர் ஒரு பேராசிரியர், ஒரு கல்வி நிலையத்திலே மாணவர்களோடு உறவாடக்கூடியவர் என்கிற வகையில் மாணவர்களோடு உரையாடுவதைப் போல இந்த கட்டுரையை அவர் அமைத்திருக்கிறார் என்பதனால் வாசகர்கள் மிக எளிதாக இந்த நூலோடு இணைந்து பயணப்பட முடிகிறது. தமிழில் மிக குறிப்பிடத்தக்க திரைப்பட சினிமா விமர்சகர்கள் இருக்கிறார்கள். எம்எஸ்எஸ் பாண்டியன், வெங்கடேஷ் சக்கரவர்த்தி, சொர்ணவேல் ஈஸ்வரன், ராஜன் குரை, சுபகுணராஜன், யமுனா ராஜேந்திரன், சுந்தர் காளி, ஸ்டாலின் ராஜாங்கம் உள்ளிட்ட இவர்கள் தமிழ் சினிமாவை குறித்தும் உலக சினிமாவை குறித்தும் மிக காத்திரமான பதிவுகளை எழுதக்கூடியவர்கள், விமர்சனங்களை எழுதக்கூடியவர்கள். சினிமாவினுடைய அரசியலை, அதனுடைய அழகியலை மிகவும் நுட்பமாக எழுதக்கூடியவர்கள் என்று இவர்களை அம்ஷன் குமார் சுட்டிக்காட்டுகிறார்.
இந்த நூலுக்கான அற்புதமான முன்னுரையாக, தொகுப்புரையாக அம்சன் குமாருடைய இந்த உரை அமைகிறது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சினிமா கலையாவது எப்போது என்னும் ராஜன் குரையினுடைய இந்த நூல் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ரஜினிகாந்த் பற்றிய படங்கள் 3 கட்டுரைகள் இதிலே இடம்பெற்றிருக்கின்றன. சினிமா விமர்சனங்கள் என்னும் தலைப்பில் 12 கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன. தமிழ் சினிமா வரலாறு என்னும் தலைப்பின் கீழே 5 கட்டுரைகள், ஆக மொத்தமாக பெரிதும் சிறிதுமாக ஏறத்தாழ 20 கட்டுரைகள் இதிலே இடம்பெற்றிருக்கின்றன. நண்பர்களே, சினிமா என்பது தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் என்பது பாரதூரமானது. சிவாஜி, எம்ஜிஆர், ரஜினிகாந்த், கமலஹாசன், ஸ்ரீதர், பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாக்கியராஜ், கண்ணதாசன், வைரமுத்து, இளையராஜா, ஏஆர் ரகுமான், மணிரத்னம், ஷங்கர், விஜய், அஜித், பத்மினி, கேஆர் விஜயா, நயன்தாரா வரைக்கும் இந்த திரைப்பட உலகம் தமிழ் சமூகத்தின் மீது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் என்பது சாதாரணமானது இல்லை. இயக்குனர், பேச்சாளர், எழுத்தாளர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய மேடை பேச்சில் இப்படி கேட்டார்: சினிமாவை பற்றிய அறிவு தவறில்லை, அறிவை சினிமாவுக்கு தருவது தவறு என்று சொன்னார். சினிமாவை பற்றிய அறிவு என்றால் என்ன என்ற துணை கேள்வியை எழுப்பி அவர் பார்வையாளர்களை பார்த்து இப்படி கேட்டார்: சினிமா தோன்றி 100 ஆண்டுகள் ஆயிற்று. 100 ஆண்டுகளை கடந்த இந்த சினிமாவினுடைய, உலக சினிமாவினுடைய மாபெரும் கலைஞன் யார் என்று கேட்டார். யார் அந்த மாபெரும் கலைஞன்? சிவாஜி கணேசனா, சத்யஜித் ரேயா, மிருனாள் சென்னா, ரித்விக் கட்டக்கா, புரூஸ்லியா, ஜாக்கி ஜானா, அகிரா குரோசோவாவா என்று ஏராளமான பேரை கேட்டுவிட்டு அவர் சொன்னார், உலக சினிமாவின் மாபெரும் கலைஞன் சார்லி சாப்ளின் தான் என்றார். ஏன் சாப்ளின் மாபெரும் கலைஞன்? உலக மக்கள் அனைவருக்கும் புரிகிற மொழியிலே பேசி நடித்தவன் சார்லி சாப்ளின் என்று சொன்னார். உலக மக்கள் அனைவருக்கும் புரிகிற மொழி மௌனம். உண்மையில் மௌனமும் வன்முறையும் தான் உலக மக்கள் அனைவருக்கும் புரியக்கூடிய மொழி. எனவே மௌனத்தில் பேசிய, மௌனத்தில் உறவாடிய சாப்ளின் தான் உலக சினிமாவினுடைய மாபெரும் கலைஞன் என்று அவர் சொன்னார். இது சினிமாவை பற்றிய அறிவு. அறிவை சினிமாவுக்கு தருவது என்பதை நாம் தனியாக விளக்க வேண்டியதில்லை. ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும், ஏன் நான் உட்பட எல்லோருமே இதற்கு சாட்சியாக இருக்கிறோம் என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். சினிமாவை ஒரு கலையாக பார்ப்பவர்கள் தமிழ் சினிமாவினுடைய போக்கை மிக கடுமையாக விமர்சிக்கிறார்கள். வைரமுத்து ஒரு முறை இப்படி எழுதினார்: மின்சாரத்தையும் மார்க்ஸையும் தவிர்த்துவிட்டு இந்த உலகம் இயங்க முடியாது என்றார். எனக்கு இப்படி தோன்றுகிறது, சினிமாவை தவிர்த்துவிட்டு இந்த உலகம் இனிமேல் இயங்க முடியாது. சினிமாவை தவிர்த்துவிட்டுத்தானே இந்த கொரோனா காலத்திலே வீட்டிலே அடங்கி இருக்கிறோம். உலகம் முழுவதும் த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி, சினிமா தயாரிப்பு நிறுவனங்கள் மூடப்பட்டு கிடக்கின்றனவே என்று நீங்கள் கேட்கலாம், இருக்கலாம். ஆனால் நம் வீட்டு வரவேற்பறையில் தொலைக்காட்சியின் முன் அமர்ந்து நாம் எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய குழந்தைகள் எதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? நம்முடைய வரவேற்பறையில் இப்போதும் நம் நாளின் பெரும் பகுதியை இந்த சினிமாவோடு தானே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அலைபேசியில் சினிமாவோடும் சினிமாவினுடைய தொங்கு சதைகளோடும் தானே நாம் இந்த நாளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, இந்த நூல் ராஜன் குரையுடைய சினிமா கலையாவது எப்போது எனும் இந்த நூல் தமிழிலே வெளிவந்த வெகுஜன சினிமாக்களை குறித்து பேசுகிறது. நான் சினிமாவே பார்க்கறது இல்லைங்க என்பதை பெருமையாக சொல்லிக் கொள்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். நான் டிவியில் நியூஸ் மட்டும்தாங்க பார்ப்பேன் என்று சொல்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த நியூஸ் மட்டும் பார்ப்பது என்பது பெருமைக்குரிய ஒன்றாக, சினிமாவை பார்ப்பது என்பது கேவலமான ஒன்றாக சொல்பவர்கள்
நம்மில் இருக்கத்தான் செய்கிறார்கள் இல்லையா? நியூஸ் மட்டும் என்ன, சினிமாவில் காட்டுவது எல்லாவற்றையும் நியூஸிலும் காட்டிவிடுகிறார்களே. நியூஸ் மட்டும் உன்னதமானதா என்ன? சினிமா கெட்ட கலையா? சினிமா கெட்ட வார்த்தையா? நீங்கள் காதை பொத்திக் கொள்வதால் ஒன்றும் இல்லாமல் போய்விடுமா? ரஜினி என்ற திரையரங்க பிம்பம் அது வெறும் திரையரங்க பிம்பம் மட்டும்தானா? ரஜினி மட்டுமல்ல, சினிமா என்பது வெறும் திரையரங்கத்திற்கு உள்ளே மட்டும் இருக்கக்கூடியதா? தமிழர்களின் ரசனையில், சிந்தனை முறைமையில், அரசியல் வாழ்வில், பொருளாதார நிலையில் சினிமா எவ்வளவு பெரிய தாக்கத்தை செலுத்தி இருக்கிறது. அப்படியானால் இவற்றையெல்லாம் நாம் உள்வாங்கிக் கொள்ளாமல், வெகுஜன சினிமாவை உள்வாங்கிக் கொள்ளாமல் என் சமூகத்தை நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நான் என் சக மனிதனை, என் பிள்ளைகளை, என்னுடைய உறவுகளை நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? எனவே வெகுஜன சினிமாவை புரிந்து கொள்வது, வெகுஜன சினிமாவை உள்வாங்கிக் கொள்வது என்பது இன்றைய காலகட்டத்தினுடைய மிக அவசியமான தேவையாக இருக்கிறது என்பதையும் நாம் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். வெகுஜன சினிமா, வணிக சினிமா, மாற்று சினிமா இவை குறித்தெல்லாம் நமக்கு ஒரு புரிதல் தேவையாக இருக்கிறது. இந்நூலினுடைய பிற்பகுதியில் ராஜன் குரை எழுதிய ஒரு கட்டுரை ஒன்றில் இதை பற்றி சொல்லுகிறார். என்னை பொறுத்தவரை ராஜன் குரையினுடைய அந்த கட்டுரை நூலினுடைய முன் பக்கத்திலேயே, முதல் பகுதியிலேயே வந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதில் இப்படி சொல்லுகிறார்: தமிழகத்தினுடைய அறிவுத்துறையினர் சில விஷயங்களுக்காக புலம்புவார்கள். என்னது அது? மிகச்சிறிய நாடுகள் கூட சர்வதேச திரைப்பட விழாக்களில் பரிசு பெறும் படங்களை எடுக்கின்றன. தமிழ் சினிமா உலக திரைப்பட விழாக்களில் எந்த பரிசும் பெற்றதில்லை. கெய்ரோவில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பரிசு பெற்றது என்று சொல்வார்கள். அந்த கெய்ரோ பரிசு அவ்வளவு ஒன்றும் பெரிய பரிசில்லை என்று அவர் சொல்லுவார். வருடத்திற்கு 5 படம் 10 படம் எடுக்கும் நாடுகள் கூட சர்வதேச பரிசுகள் பெறுவதோடு கவனத்தையும் பெறுகின்றன. உலக திரைப்பட விழாக்களில் தமிழ் சினிமா அங்கீகரிக்கப்படாதது தமிழ் சினிமாவின் பிரச்சனை மட்டுமல்ல, மாறாக அது உலக திரைப்பட விழாக்களின் பிரச்சனையும் கூட என்கிறார் ராஜன் குரை. இது தமிழக அறிவுத்துறைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம். திரைப்பட விழாக்களில் ஏன் திரைப்படங்கள், தமிழ் திரைப்படங்கள் விருதுகள் பெறுவதில்லை, பரிசுகள் பெறுவதில்லை என்பது. ராஜன் குரை குறிப்பிடுகிறார், இந்த திரைப்பட விழாக்களினுடைய பங்கும் இதில் இருக்கிறது என்று சொல்லுகிறாரே, அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார், அவர்களால், இந்த திரைப்பட விழாக்களை நடத்துபவர்களால் மாறுபட்ட கலை வெளிப்பாட்டினை அங்கீகரிக்க முடியவில்லை என்கிறார். நண்பர்களே, ஆஸ்கார் என்பது கூட இப்போதும் தமிழ் சினிமாவிற்கு பெரிய கனவாகத்தானே இருக்கிறது. ஆஸ்கார் நாயகனே தமிழ் சினிமாவில் அதை பார்த்து ஏங்கிக் கொண்டுதானே இருக்கிறார். ஆஸ்கார் விருது வாங்க முடியவில்லையே. ஒரு தமிழர் ஏஆர் ரகுமான் ஸ்லம்டாக் மில்லியனர் என்கிற திரைப்படத்திற்காக விருது வாங்கினார் என்று இன்னும் 100 வருஷத்திற்கு நாம் பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கலாம். அவர் விருது பெறும் மேடையில் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று தமிழில் சொன்னார் என்பதோடு நாம் திருப்தி அடைய வேண்டியதுதான். ராஜன் குரை இந்த கட்டுரையை எழுதிய பிறகு வந்த பல படங்கள் உலக திரைப்பட விழாக்களில் பரிசுகளை பெற்றிருக்கின்றன என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். வெற்றி மாறனினுடைய லாக்அப், செழியனுடைய டூலெட் உள்ளிட்ட படங்கள் இன்றைக்கு உலக திரைப்பட விழாக்களினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கின்றன என்பதை தமிழ் சினிமாவில், குறிப்பாக வெகுஜன சினிமாவோடு இணைந்த தமிழ் சினிமா மிக முக்கியமான மாற்றங்களை நோக்கி போய்கொண்டிருக்கின்றன, நம்பிக்கை கீற்றுக்கள் தமிழ் சினிமாவில் வந்து கொண்டிருக்கின்றன என்பதை காட்டுகிறது என்பதையும் நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். சினிமா என்பது வணிகம் மட்டுமல்ல, அது வெகுஜன மனோவியலும் அதிலே அடங்கி இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள தொடங்கினேன் என்கிறார் ராஜன் குரை. உலகின் மிக பெரும் சினிமா மேதைகளை கூட அந்தந்த நாடுகளின் சில பேர் அறிந்திருக்கவில்லை என்பதையும் அவர் எடுத்து காட்டுகிறார். சத்யஜித் ரேயை மேற்கு வங்காளத்தில் எல்லாருக்கும் தெரியுமா என்ன?
மிருனாள் சென்னை மேற்கு வங்காளத்தில் எல்லோருக்கும் தெரியுமா என்ன? அடூர் கோபாலகிருஷ்ணன் என்கிற மிக முக்கியமான இயக்குனரை மலையாள மண்ணில் அனைவரும் அறிந்திருக்கிறார்களா என்ன? அப்போது உலகத்தின் மிக முக்கியமான திரைப்பட இயக்குனர்களை எல்லோரும் அறிந்திருக்கவில்லை. பல்வேறு நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு அந்தந்த நாடுகளினுடைய சினிமா மேதைகளை தெரிந்திருக்கவில்லை என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் கலைகளை குறித்த தத்துவம், கோட்பாடு சார்ந்த நூல்களை பயில பயில மெதுவாக என் மனதில் தமிழ் சினிமா குறித்த மிக உயர்ந்த மதிப்பீடு உருவானது என்கிறார் ராஜன் குரை. ஆம், தமிழ் சினிமாவில் யதார்த்தம் கிடையாது. ஆனால் தமிழர்கள் யதார்த்தத்தை கலைகளில் ஏற்பதில்லை அல்லது எதிர்பார்ப்பதில்லை என்று அவர் சொல்லுகிறார். தெருக்கூத்தை நாம் இதற்கு உதாரணமாக சொல்லலாம், நாடகத்தை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். தமிழர்களுடைய கலை வெளிப்பாடுகளில் எல்லாவற்றிலுமே ஒரு மிகைத்தன்மை, யதார்த்தத்தை மீறிய தன்மை இருக்கிறது. எனவே தமிழர்கள் தங்களுடைய கலைகளில் யதார்த்தத்தை எதிர்பார்ப்பதில்லை என்பதை புரிந்து கொண்டால் தமிழர்களுடைய கலை வெளிப்பாடுகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள முடியும் என்பதாக ராஜன் குரை பேசுகிறார். கோர்ட்டில் குணசேகரன் பராசக்தி திரைப்படத்திலே அந்த குற்றவாளி கூண்டிலே ஏறி நின்று பேசுகிற அந்த வசனம் போல இன்றைக்கு திரைப்படங்களில் இடம்பெறுகிறது. ஆனால் யதார்த்தத்தில் அப்படி இருப்பதில்லை. எனக்கு நண்பர்களே, திரைப்படம் சார்ந்த ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஜோக்கர் என்கிற திரைப்படத்தில் நடிகர்களை தேர்ந்தெடுப்பதற்காக எங்கள் ஊருக்கு என்னை சந்திக்க வந்தார் அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ராஜமுருகன் அவர்கள். அப்போது கதை குறித்த விவாதங்களை மேற்கொள்ள என்னுடைய குடும்பத்தாரோடு அவர் பேசிக்கொண்டிருந்த போது இந்த கோர்ட், நீதிமன்றங்கள் எவ்வாறு இருக்கும், சினிமாக்களில் எவ்வாறு யதார்த்தமான நீதிமன்றங்கள் வருவதில்லை என்பதை வழக்கறிஞர்களாகிய என்னுடைய துணைவியாரும் என்னுடைய குடும்பத்தினரும் அவரிடம் பேசி கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு அவர் அந்த நீதிமன்றங்கள் எவ்வாறு இருக்கின்றன, யதார்த்தமாக எவ்வாறு இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்வதற்காக எங்கள் ஊர் நீதிமன்றத்திற்கு சில முறை சென்று அமர்ந்து அவதானித்தார். நீங்கள் உண்மையிலேயே இந்த மாற்றத்தை ஜோக்கர் திரைப்படத்திலே காணலாம். அதிலே அவர் மிகவும் யதார்த்தமான, மிகவும் சாதாரணமான, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கோர்ட்டினுடைய நடைமுறைகள் பொதிந்த ஒரு காட்சியினை அவர் முன்வைத்திருப்பார் என்பதை நாம் பார்க்கலாம். அந்த திரைப்படத்தில் நான் மாவட்ட ஆட்சித்தலைவராக நடித்தேன். கலெக்டர்னா எல்லோரும் தளபதி திரைப்படத்திலே வருவாரே அரவிந்த் சாமி, அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் இல்லையா? என்னை போல சாதாரணமான தோற்றமுடைய கலெக்டர்களும் ஏராளமாக இருக்கத்தானே செய்கிறார்கள். வெகுசன சினிமா, பாடல் வரிகள், இசை நம்மில் எத்தனை அழுத்தமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே அதை விமர்சனபூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அவற்றை ஏற்றுக்கொண்டு அதை வளர்த்தெடுக்க வேண்டும். இந்த நோக்கிலிருந்து நாம் ராஜன் குரையினுடைய இந்த நூலை பார்க்கலாம். இந்நூலினுடைய முதல் கட்டுரை நடிகன் உடல் அசைவு, கோச்சடையான் புதிர் விளக்கும் மர்மங்கள் என்ற தலைப்பிலே அந்த முதல் கட்டுரையை எழுதியிருக்கிறார் ராஜன் குரை. மிகவும் கோட்பாட்டு ரீதியாக பிரதிமம் என்ற குறி வகை குறித்து விளக்குகிறார் ராஜன். சினிமா என்பதே அடிப்படையில் பொருளில் இருந்து அசைவை பிரித்தெடுத்து அதை மீண்டும் திரையில் தோன்றச் செய்வதுதான் என்கிறார். திரையில் தோன்றக்கூடிய ஒன்று உண்மையிலேயே நடந்ததா என்பதை நாம் மிக கவனமாக பார்த்தால்தான் புரிந்து கொள்ள முடியும் என்று ராஜன் குரை சொல்கிறார். எப்படி? திரைப்படங்களில் ரஜினிகாந்த் சிகரெட்டை தூக்கி போட்டு வாயிலே பிடிக்கிறார், கவி பிடிக்கிறார். ஆனால் அதை உண்மையிலேயே அதை திறனோடு செய்கிறாரா அல்லது இடையிலே வெட்டு இருக்கிறதா? இதை உதாரணத்துக்காக சொல்லுகிறார். நாம் தமிழ் சினிமாவின் பரப்பு முழுவதும் இதை பொருத்தி பார்க்கலாம். அது பறந்து பறந்து அடிக்கக்கூடிய காட்சிகளாக இருந்தாலும் சரி, அல்லது மிக உயரங்களிலே இருந்து நம்முடைய கதாநாயகர்கள் தாவி குதிக்கிறார்களே, தாண்டி பறக்கிறார்களே, சுவற்றிலே கால் வைத்து ஒற்றை காலிலே பறந்து பறந்து அடிக்கிறார்களே, இவையெல்லாம் உண்மையிலேயே கதாநாயகர்களால் செய்யப்படுகிறதா என்பதை நாம் பார்த்தாலே இந்த திரைப்படங்களை உள்வாங்கிக் கொள்ளலாம் என்கிறார்.
கோச்சடையான் என்ற படத்திற்கு, அனிமேஷன் படத்திற்கு ரஜினி என்கிற பிம்பம் எதற்கு என்ற கேள்வியை ராஜன் குரை எழுப்புகிறார். கோச்சடையான் என்கிற இந்த திரைப்படம் அனிமேஷன் படமாக பார்க்கப்படுமா அல்லது ரஜினி படமாக பார்க்கப்படுமா என்கிற கேள்வியினை எழுப்பி, எப்படி இது புரிதல் இல்லாமல் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் என்பதையும் அவர் விமர்சிக்கிறார். லிங்கா பெரிதாகும் மூர்த்தியும் சிறிதாகும் கீர்த்தியும் என்னும் தலைப்பில் இன்னொரு கட்டுரை இந்த நூலிலே இருக்கிறது. கதாநாயக நடிகனுடைய உடல் அது சுமக்கும் கதை என்னும் அற்புதமான தளத்திலே இணைவு ஏற்படுத்தி முக்கியமான சிந்தனைகளை எழுப்புகிறார் ராஜன் குரை. நடிகர்களின் உடல்களுக்கும் கதைகளுக்கும் இடையில் நிகழும் உறவு சூட்சுமமானது. சில கதைகள் உடல்களை தங்களுக்குள் இழுத்துவிடும், சில கதைகள் உடலுக்குள் புகுந்துவிடும். ஒரு சூப்பர் ஸ்டாராக உருவாகும் நட்சத்திரம் உடலுக்குள் புகுந்து கொள்ளும் கதைகளையே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிறார் ராஜன் குரை. ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு சாகச நாயகன், ஒரு சாகச நாயகனாக உருவாகும் நட்சத்திரம் உடலுக்குள் புகுந்து கொள்ளும் கதைகளையே தேர்ந்தெடுக்க வேண்டும். எம்ஜிஆர் உடலுக்குள் புகுந்து கொள்ளும் கதைகளிலேயே நடித்தார். சிவாஜி உடலை இழுத்து கொள்ளக்கூடிய கதைகளில் நடித்தார் என்கிறார். எனவே விளைவாக எம்ஜிஆரே ஒரு கதையாடல் ஆனார் என்கிறார், ஒரு டிஸ்கோர்ஸ் ஆனார் என்று சொல்லுகிறார். அது அவரை வரலாறு என்ற கதையாடலின் நாயகனாகவும் பரிணமிக்க வைத்தது என்று பேசுகிறார். சிவாஜி பிரபல நடிகர், ஆனாலும் தன் உடலை கதைகளுக்கு கொடுத்து விட்டதால் நடிகர் திலகமாக நிலை பெற்று கடற்கரை சாலையில் ஒரு சிலையாகும் அளவு வரலாற்றில் இடம் பிடித்தார் என்கிறார். இப்போது அந்த சிலையை கடற்கரையிலிருந்தும் அகற்றி அவருக்கு தனியாக ஒரு மணிமண்டபத்தை அமைத்து அங்கே கொண்டு போய்விட்டார்கள் என்பது வேறு விஷயம். இப்போ இது முக்கியமான ஒரு குறிப்பு. கதையை உடலுக்குள் வரவு வைத்துக் கொள்வது அல்லது கதைக்கு உடலை கொடுப்பது. சிவாஜி கணேசன் கதைகளுக்கு உடலை கொடுத்தார். அவர் என்ன பாத்திரம் ஏற்றாரோ அந்த பாத்திரமாக அவர் ஆனார். எனவேதான் கப்பலோட்டிய தமிழன் என்கிற திரைப்படத்தை பார்க்கிற போது அவருடைய வாவு சிதம்பரம் பிள்ளையினுடைய மகனார் அந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்து சொன்னாராம், அப்பாவை பார்ப்பது போலவே இருக்கிறது என்று சொன்னாராம். இதே போலதான் ராஜராஜ சோழனாக, பாரதியாக, வீரபாண்டிய கட்டபொம்மனாக தன்னை உருமாற்றிக் கொண்டார் சிவாஜி. சிவாஜி உடலை உள் இழுத்து கொள்ளக்கூடிய கதைகளையே தேர்ந்தெடுத்து நடித்தார் என்று இதனை சொல்லுகிறார். இந்த சூத்திரத்தை, இந்த சட்டகத்தை ரஜினிக்கு கொண்டு வந்து பொருத்துகிறார் ராஜன் குரை. அவர் என்ன சொல்லுகிறார்? ரஜினிகாந்த் உடலுக்குள் புகுந்து கொள்ளும் கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்க தொடங்கினார். எம்ஜிஆர் என்ற பிம்பத்தினுடைய முடிவில் ரஜினிகாந்த் எப்படி வந்து இணைகிறார் என்பதை ராஜன் குரை எடுத்து காட்டுகிறார். அதே நேரத்தில் மற்றொன்று செய்தியையும் குறிப்பிட்டு காட்டுகிறார். ரஜினிகாந்த் சினிமாவுக்கு வெளியே தன் இயல்பான தோற்றத்தையோ வயதையோ மறைக்க எந்தவிதமான முயற்சியையும் செய்யவில்லை. இது பாராட்டத்தக்கது என்கிறார். நாம் திரைப்படம் என்கிற அந்த ஊடகத்தை தாண்டி ரஜினிகாந்தை பார்க்கிறோம். அவர் முடிகள் கொட்டிய, வழுக்கை விழுந்த, மிக சாதாரணமான தோற்றத்திலே தான் மக்கள் மத்தியிலே காட்சியளிக்கிறார். இது இந்த இரண்டு பிம்பத்தையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்கிறார் ராஜன் குரை. அவர் சொல்லுகிறார், ரஜினிகாந்த் விக் எனப்படும் சௌரி தலைமுடி, கடுமையான ஒப்பனை, ஃபிலிம் நெகட்டிவில் செய்யப்படும் டச் வேலைகள் எல்லாவற்றின் உதவியோடு தான் ரஜினி ஒரு நாயகனாக பிம்பமாக மாறுகிறார் என்பதை தெரிந்தேதான் ரசிகர்கள் ஆதரிக்கிறார் என்கிறார். லிங்கா என்கிற திரைப்படத்தை பொறுத்தவரை தாத்தாவாகவும் பேரனாகவும் இரண்டு பாத்திரம் ஏற்று சாகசங்கள், மோதல்கள், காதல்கள் என்று எல்லாவற்றையும் ரஜினியே செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த திரைப்படத்தினுடைய சுமையையும் இரண்டு பாத்திரங்களாக நடிக்கக்கூடிய ரஜினியே ஏற்க வேண்டியிருக்கிறது. இது இந்த படத்தினுடைய சறுக்கல், இந்த லிங்கா என்கிற திரைப்படத்தினுடைய சறுக்கல் என்கிறார் ராஜன் குரை. ரஜினிகாந்தே ஒரு இடத்தில் சொன்னதை எடுத்து காட்டுகிறார்.
60 வயதுக்கு மேலே நடிகர்களுக்கு சிறு வயது பெண்களுடன் டூயட் பாடும் கஷ்டத்தை தரக்கூடாது என்று ரஜினிகாந்த் பேசியதை ஒரு இடத்திலே எடுத்து காட்டுகிறார். நமக்கு தெரியும், ரஜினி அங்கிள் என்று அன்புள்ள ரஜினிகாந்த் என்ற திரைப்படத்திலே கூப்பிட்டு கொண்டு வந்த சிறுமியாகிய மீனா பிறகு ரஜினிகாந்துக்கு ஜோடியாகவும் நடித்து பிறகு வயதாகி தமிழ் சினிமாவிலிருந்தே விடைபெற்று போய்விட்டார் என்பதை நாம் அறிவோம். அதற்கு பிறகு இன்றும் ரஜினிகாந்த் கதாநாயகிகளோடு டூயட் பாடி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் இதனோடு இணைத்து சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நண்பர்களே, சின்னி ஜெயந்த், சார்லி, கருணாஸ் இவர்களெல்லாம் ரொம்ப நாளாக காலேஜ் படித்து கொண்டே இருக்கிறார்களே, அதை போல லிங்கா எப்படி திகட்டுகிறது என்று விமர்சிக்கிறார் ராஜன் குரை. ஒரு கதைக்கு, ஒரு பாத்திரத்திற்கு அழுத்தம் தர வேண்டிய அளவை தாண்டி தருகிற போது அது திரைப்படமாக எவ்வாறு தோற்று போகிறது என்பதை லிங்கா என்கிற திரைப்படத்தை முன்வைத்து அவர் பேசுகிறார் என்பதை நாம் பார்க்கலாம். நண்பர்களே, இந்த நூலினுடைய மிக முக்கியமான கட்டுரையாக நான் கருதுவது கபாலி, கதாநாயகனும் வரலாற்று நாயகனும் என்னும் கட்டுரைத்தான். கதாநாயகனின் மரணம் என்ற ஒரு கோட்பாடு குறித்து ராஜன் குரை இதற்கு முன்னும் எழுதி வந்திருக்கிறார். காட்சி பிழை என்கிற இதழ்களிலும் அவர் எழுதியிருக்கிறார். கதாநாயகனின் மரணம், கடவுளினுடைய மரணம், கடவுள் செத்துவிட்டார் என்று நீட்சே என்கிற அறிஞர் குறிப்பிடுவார். கடவுள் இறந்து விட்டார். தமிழிலே ஞானி அவர்கள் ஒரு நூலினை எழுதியிருக்கிறார், கடவுள் ஏன் இன்னும் சாகவில்லை. இதனோடு இணைத்து இந்த கதாநாயகனின் மரணம், திரைப்படத்திலே கதாநாயகனுடைய இடம் என்ன, அவன் இவ்வாறு மரணிக்கிறான், சினிமா நிற்க வேண்டுமா, கதாநாயகன் நிற்க வேண்டுமா என்கிற கேள்வியெல்லாம் எழுப்பி இந்த கதாநாயகன் மரணம் என்கிற கோட்பாட்டை ராஜன் குரை எழுதியிருக்கிறார். இந்த கபாலி குறித்த இந்த கட்டுரையில் எழுதுகிறார், கதாநாயகனின் மரணம் என்கிற கோட்பாட்டுக்கு வலு சேர்ப்பதாகத்தான் இந்த படத்தை நான் பார்க்கிறேன் என்கிறார். நினைவு சேகரம் என்ற செயல்பாட்டின் விளைவாகவே காலம் என்ற பரிணாமம் அனுபவமாகிறது என்ற ஒரு மேற்கோளை இந்த இடத்திலே காட்டுகிறார். நிகழ்வுகளை தேர்ந்தெடுத்து வரிசைப்படுத்தி கூறும் சாத்தியத்தை குறித்து பேசுகிறார். அதற்கு உதாரணமாக ஒன்றை சொல்லுகிறார், காக்கை நரியை ஏமாற்றிய கதை. இந்த கதையை சொல்வதற்கு மரத்தடிக்கு வந்து அடுப்பை மூட்டி வடை சுட்டதை ஒரு நிகழ்வாக சொன்னால் அந்த கதையை யாரும் கேட்க மாட்டார்கள். ஆகவே கதை கூறலினுடைய முதற்கட்டம் நிகழ்வுகளை தேர்ந்தெடுத்தல், அவற்றை தொகுத்து சொல்லுதல் என்பதுதான் என்பதை வைத்துக்கொண்டு இந்த கபாலி என்கிற திரைக்கதையை அவர் அலசி பார்க்கிறார். கற்பனை என்பது ஒரு சாத்தியம், பொய் என்பது உண்மைக்கு எதிரானது என்று சொல்லுகிறார். இதை விளக்க ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார் ராஜன் குரை. நான் இந்தியாவினுடைய பிரதமர் என்று அறிமுகப்படுத்தி கொண்டால் அது பொய். ஆனால் ஒரு கதையில் சஞ்சய் குமார் என்பவர் இந்தியாவின் பிரதமர் என்று நான் எழுதினால் அது பொய்யல்ல, அது ஒரு சாத்தியமான உலகம் என்கிறார் ராஜன் குரை. நாடகத்திலோ நடனத்திலோ ஒருவர் கதை மாந்தராக நம் முன்னாலே நிற்கிற போது அவர் உடல் கதை மாந்தருக்கு பதிலாக நம் முன் நிற்கிறது. ஆனால் திரைப்படத்தில் அவர் உடலின் பிம்பம் மட்டுமே நிற்கிறது என்கிறார். திரைப்படத்தில் நடிப்பவர்களுடைய உடல் பிம்பம் அவருடையதாகவும் அதே நேரத்தில் கதை மாந்தருடையதாகவும் இடம்பெறும் தன்மை கொண்டது என்கிறார். எனவேதான் ஜெய்ப்பூர் அரண்மனை பாஞ்சாலங்குறிச்சியாகிறது, பிளாஸ்டிக் மலர் மலராகிறது, சிவாஜி கட்டபொம்மனாகிறார். நாடகத்தில் சிவாஜி கட்டபொம்மனாக நடிப்பார், ஆனால் திரைப்படத்தில் கட்டபொம்மனாக தோன்றுவார் என்கிறார் ராஜன் குரை. நடிப்பார் என்பதற்கும் தோன்றுவார் என்பதற்கும் என்ன வித்தியாசம்? திரையில் சிவாஜி உடலும் கிடையாது, கட்டபொம்மன் உடலும் கிடையாது, பிம்பம் மட்டுமே இருக்கும் என்பதால் சிவாஜி உடலிலிருந்து பிரிந்து கட்டபொம்மனை நோக்கி செல்லுவதாக அந்த பிம்பம் விளங்குகிறது என்று ராஜன் குரை குறிப்பிடுகிறார்.
கடவுளர்கள் இப்படித்தானே நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சினிமாதான் என்ற ஒரு திரைப்பட பாடலில் கூட கலை வளர்ந்ததும் இங்கேதான், காதல் வளர்ந்ததும் இங்கேதான் என்று சொல்லுகிற போது எப்படி பிம்பங்களை நமக்கு முன்னால் கொண்டு வந்து சினிமா தந்தது என்பதாக நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ராஜன் குரையும் இதை விளக்குகிறார். நாடகத்திலே நடிகனுடைய உடல் நேரடியாக நிற்பது என்பது வேறு, மாறுதலையாக இந்த திரைப்படத்திலே நாடக நடிகனுடைய பிம்பம் நிற்பது என்பது வேறு என்பதை எடுத்துக்காட்டுகிறார். நண்பர்களே, ராஜன் குரை திரைப்படத்தில் நாயகன் சாவதை குறித்து பேசுகிறார். சிவாஜியால் சுலபமாக திரையில் சாக முடிந்தது, எம்ஜிஆர் திரையில் சாவது சாத்தியமே இல்லாமல் போயிற்று என்று அவர் எடுத்துக்காட்டுகிறார். நாயகர்களின் இறப்பு தமிழ் சினிமாவில் காத்தவராயன், மதுரை வீரன் இவர்களெல்லாம் இறந்த பிறகு சொர்க்கத்திற்கு போவது போல காட்டித்தான் சினிமாவை முடிக்க முடிந்தது என்பதை ராஜன் குரை சுட்டிக்காட்டுகிறார். அப்படித்தான் திரைப்படங்களை அமைத்தார்கள். நாயகர்கள் இறப்போடு முடிவது என்பதை தமிழ் சினிமா ஏற்றுக்கொள்ளாது, இந்திய சினிமா ஏற்றுக்கொள்ளாது. எனவே புராண வரலாற்று படங்களாக இருந்தாலும் கூட அவர்கள் இறந்த பிறகு சொர்க்கத்திற்கு போக வேண்டும். இது தமிழ் சினிமாவினுடைய, இந்திய சினிமாவினுடைய எழுதப்படாத விதியாக இருந்தது என்பதை அவர் எடுத்துக்காட்டுகிறார். நாயகர்களினுடைய தோல்வி திரைப்படங்களில் இடம்பெற்ற வரலாற்றையும் ராஜன் குரை விரிவாக பேசுகிறார். நண்பர்களே, 2004 ஆண்டில் பாலாஜி சக்திவேலனுடைய காதல் என்கிற திரைப்படம் வந்த பிறகுதான் தார்மீக சாகச நாயகனுக்கு, அதாவது ஹீரோவுக்கு, போற்றப்படுகிற சாகச நாயகனுக்கு பதிலாக வரலாற்று முரண்களை எதிர்கொண்டு தோல்வியுறும், மரணமடையும், ஆனால் அதனால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கதாநாயகர்களை கொண்ட படங்கள் முக்கியத்துவம் அடைந்தன என்கிறார். இது பாலாஜி சக்திவேலினுடைய அந்த காதல் என்கிற திரைப்படத்தில் கடைசியில் கதாநாயகன் ஒரு பைத்தியத்தை போல அலைந்து திரிவான். அவனுடைய சரிவு என்பது அந்த திரைப்படத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கும் என்பதாக சொல்லி அதிலிருந்துதான் இந்த மாற்றம் என்பது தமிழ் சினிமாவில் வருகிறது என்று சொல்லுகிறார் ராஜன் குரை. வெயில் திரைப்படத்திலே வாழ்வில் தோல்வியடைந்த பசுபதி குடும்பத்திற்காக எதிரிகளை தன் உயிரை கொடுத்து கொல்லுவதும், அவரது நினைவு நாள் போஸ்டரை அவரை வெறுத்த தந்தையே தெரு தெருவாக சென்று ஒட்டுவதிலும் அந்த திரைப்படம் முடிவதையும் அவர் எடுத்துக்காட்டுகிறார். வெற்றி பெற்ற நாயகர்களினுடைய கதையவே தமிழ் சினிமா பேசிக்கொண்டிருந்த காலத்தில் இந்த வெயில் என்கிற திரைப்படம் எப்படி வாழ்க்கையில் தோல்வியுற்று திரைப்பட திரையரங்கத்திலே பணியாற்றுகிற ஒரு தொழிலாளி அந்த திரையரங்கத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறான். அவனுடைய காதலும் கைகூடாமல் போகிறது. எனவே இப்படியான சூழலில் வாழ்க்கையில் தோல்வியுற்ற ஒருவனை கதாநாயகனாக வைத்து அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டது என்பதையும் சொல்லுகிறார். நிஜ நாயகர்கள் திரை நாயகர்களிலிருந்து மாறுபடும் தன்மையை குறித்தும் ராஜன் குரை இந்த புத்தகத்திலே எடுத்துக்காட்டுகிறார். தமிழ் சினிமாவில் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்க்கை என்பது பதிவாகும் மிக முக்கியமான வரலாற்று காலகட்டத்தில் இந்த கபாலி என்கிற திரைப்படம் எடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிடுகிறார். 2 வித்தியாசமான படங்களை எடுத்த ரஞ்சித்தை அழைத்து தனது அடுத்த படத்தை இயக்கச் சொல்லுகிறார் ரஜினிகாந்த். ரஞ்சித்துக்கு என்ன சவால் இருந்தது என்றால், ரஜினியின் சாகச பிம்பமும் இருக்க வேண்டும், ரஜினிகாந்தினுடைய அந்த சாகச பிம்பத்தோடு சேர்ந்து ரஞ்சித் அதற்கு முன்னால் தன்னுடைய 2 திரைப்படங்களிலும் முன்வைத்த மனிதாய அம்சமும் இடம்பெற வேண்டும். இது ரஞ்சித்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய சவால். இந்த சவாலினை அவர் எவ்வாறு மேற்கொண்டு இந்த கபாலி என்கிற திரைப்படத்தில் அவர் இணைவுபடுத்தினார் என்பதாக ராஜன் குரை விளக்குகிறார். கொழுக்கட்டை என்பதை அவர் ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டுகிறார் ராஜன் குரை. கொழுக்கட்டைக்கு வெளியே அது அரிசி மாவாகவும் இருக்க வேண்டும், அதற்கு உள்ளே தேங்காயால் செய்த பூரணமும் இருக்க வேண்டும். இப்படி 2 அம்சங்கள் இதில் இருக்க வேண்டும். இப்போ கொழுக்கட்டைக்கு வெளியே இருக்கக்கூடிய மாவு என்பது எது? கபாலி திரைப்படத்தை பொறுத்தவரை தன் மனைவியை கொன்றவர்களை
பழி வாங்கக்கூடிய அந்த கேங்ஸ்டர் கதை, அதுதான் கொழுக்கட்டைக்கு வெளியே இருக்கக்கூடிய மாவு. இப்போ கொழுக்கட்டைக்கு உள்ளே இருக்கக்கூடிய பூரணம் என்பது எது என்றால், தன்னை உருவாக்கிய மனைவி உயிரோடு இருக்கிறாளா என்று தேடி கண்டுபிடித்து தன்னை மீட்டுருவாக்கி கொள்ளக்கூடிய மனிதாயமான கதை. திரையிலே ரஜினி மரணமடைவது என்பது சாத்தியமான ஒன்றல்ல என்று எடுத்துக்காட்டக்கூடிய ராஜன் குரை கமலஹாசனுக்கு இது சாத்தியமாகியது என்பதை எடுத்துக்காட்டுகிறார். அவர் நாயகன் என்கிற அந்த மனிதாய பாத்திரத்திலே ஏற்று நடிக்கிற போது அந்த திரைப்படத்தில் அவரால் சாக முடிந்தது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். பாட்ஷா, சிவாஜி இந்த படங்களிலே ரஜினிகாந்த் மரணமடைந்து வேறு உருவில் வருவதாகத்தான் அந்த படங்களை எடுத்தார்கள். இப்படித்தான் ரஜினியை வைக்க முடியும். அப்படியானால் கபாலியிலே மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு நாயகன், அவனுடைய வீழ்ச்சி, அவனுடைய மரணம் என்பது எப்படி காட்டப்பட வேண்டும்? இது ரஞ்சித் முன்னால் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சவால். ரஜினியின் பிம்பத்தை கொல்லாமல் ஒளிப்பிம்பங்களாக, ஒளிப்பிம்பங்களினுடைய மூலமாகவே அந்த மரணத்தை உணரச் செய்தார் ரஞ்சித் என்று காட்டுகிறார். இந்த முடிவில் கபாலியின் மனிதாயமான வாழ்க்கை உறுதி செய்யப்பட்டு விட்டது. அந்த பாத்திரத்தை ஏற்று நடித்த ரஜினி பிம்பமும் மரணமடையாமல் காப்பாற்றப்பட்டு விட்டது என்பதாக ராஜன் குரை எடுத்து காட்டுகிறார். இந்த கட்டுரையினுடைய இறுதியிலே அவர் குறிப்பிடக்கூடிய இந்த விஷயம் மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். இவ்வாறான படங்கள் வருவதால் உடனே தலித் விடுதலை சாத்தியமாகிவிடும் என்றோ, எல்லோரும் அதன் அவசியத்தை உடன் ஏற்றுக்கொள்வார்கள் என்றோ கிடையாது. ஆனால் இந்த நாயகர்கள் திரையில் அடையும் மரணம், கதையாடலில் அடையும் மரணம், அதன் ஆழ்தள பொருளில் ஒடுக்கப்பட்ட நிலையின் மரணமே என்கிறார். இதை போன்ற நாயகர்கள் திரையில் மரணமடைய வேண்டியது என்பது ஒடுக்கப்பட்ட நிலையினுடைய மரணம். ஒடுக்கப்பட்ட நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மரணத்தை நோக்கி போகிறது, முடிவை நோக்கி போகிறது என்பதனுடைய அடையாளம்தான் என்பதை ராஜன் குரை சுட்டிக்காட்டுகிறார். கபாலி, பரியேறும் பெருமாள் உள்ளிட்ட படங்களினுடைய வருகை அது செலுத்தும் திசை போக்கில் ஆண்ட பரம்பரை சினிமா விழிப்படைந்து திரௌபதிகளையும் உற்பத்தி செய்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த நூலினுடைய ஏனைய கட்டுரைகள் ஏராளமான திரைப்படங்களினுடைய விமர்சனங்களாக அமைகின்றன என்பதை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். தூங்காவனம் இந்த திரைப்படத்தை குறித்தும் ஒரு நல்ல விமர்சன கட்டுரை இந்த நூலிலே இருக்கிறது. ஒரு செயல் வெளிக்குள்ளே காலத்தை கச்சிதமாக அடைத்து வைப்பது எப்படி என்பதை ஹாலிவுட் திரைப்படங்களிலே பார்க்கிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். இந்திய சினிமா அத்திசையை உள்வாங்குவதில் என்னென்ன சிரமங்கள் இருக்கின்றன என்பதையெல்லாம் ராஜன் குரை இந்த கட்டுரையிலே எடுத்து காட்டுகிறார். இந்தி திரைப்படத்திலிருந்து மன்மோகன் தேசாய் ஹாலிவுட் போன போது நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை கதையாக சொல்லுவார்கள். அதை இங்கே எடுத்து காட்டுகிறார் ராஜன் குரை. இந்த மன்மோகன் தேசாய் ஹாலிவுட் போயிருக்கிறார். அப்போது அங்கு தயாரான ஸ்பீடு என்கிற படத்தை அவருக்கு போட்டு காட்டினார்களாம். ஸ்பீட் படத்தினுடைய கதை இதுதான். ஒரு பேருந்தில் வெடிகுண்டை செட்டப் செய்து குறிப்பிட்ட வேகத்திற்கு கீழே போனால் அந்த குண்டு வெடித்துவிடும். எனவே அந்த வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய உத்தி எனக்கு மட்டும்தான் தெரியும். எனவே ஒரு பெரும் பொருளை எனக்கு கொடுத்தால்தான் அந்த குண்டை செயலிழக்க செய்ய முடியும் என்கிறான் வில்லன். இப்போ கதாநாயகனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவால் அந்த குண்டை செயலிழக்க செய்வது. கதாநாயகன் போய் போராடி அந்த குண்டை செயலிழக்க செய்து வில்லனையும் கைப்பற்றுகிறான் என்பதுதான் இந்த ஸ்பீட் என்கிற திரைப்படத்தினுடைய கதை. இதை பார்த்த தேசாய் இப்படி கேட்டாராம், என்ன கிளைமாக்ஸ் மட்டும் காட்டுறீங்க, மீத படம் எங்கே என்று கேட்டாராம். இதன் பொருள் என்னவென்றால், கதாநாயகனுடைய வாழ்க்கை என்ன, கதாநாயகியினுடைய வாழ்க்கை என்ன, வில்லனுடைய வாழ்க்கை என்ன என்றெல்லாம் சொல்லி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை எதிர்கொள்வதற்காக அதில் அவர்களுடைய மன ஓட்டங்கள் செயல்படுவதாக கதை அமைத்தால்தான் இந்தியாவில் ஓடும் என்பதுதான் இதனுடைய பொருள் என்று எடுத்து காட்டுகிறார் ராஜன் குரை. முதல் முறையாக திரை வெளி முற்றிலும் செயல் வெளியாக மாறும் ஹாலிவுட் மந்திரம்
இந்த தூங்காவனம் என்கிற திரைப்படத்திலே நிகழ்ந்திருக்கிறது என்பதை மிகவும் நுட்பமாக எடுத்து காட்டுகிறார் ராஜன் குரை. உத்தம வில்லன் இந்த திரைப்படத்தை குறித்தும் இதிலே ஒரு கட்டுரை இருக்கிறது. அதிலே மரணத்தை வெல்வது என்பதை குறித்தும் பேசுகிறார். உத்தமன் என்பவன் மரணத்தை வெல்லக்கூடிய ஒருவனாக இருக்கிறான். மரணத்திலே இருந்து அவன் தற்செயலாக தப்பித்து விடுகிறான். அந்த நாட்டினுடைய அரசன் உத்தமனை அழைத்து சாகாமல் இருப்பதற்கு வழியை கேட்கிறான். உத்தமன் சொல்லுகிறான், மரணத்தை வெல்வது 3 வழிகளில் சாத்தியமாகும். என்னென்ன 3 வழிகள்? 1, ஞானியாக வேண்டும். 2வது, காவியம் படைக்க வேண்டும். 3வது, கலைஞனாக வேண்டும். இதன் மூலமாக மரணத்தை வெல்லலாம் என்கிறான். இந்த 3இல் கலைஞனாவது கொஞ்சம் சுலபம் என்பதால் அதை தேர்ந்தெடுக்கிறான் அரசன். எனவே அரசனோடு இணைந்து ஒரு நாடகம் நடத்துவதாக தீர்மானிக்கப்படுகிறது. அரசனால் துன்புறுத்தப்படுகிற அந்த அரசனுடைய அக்காள் மகள், அவளும் இந்த பாத்திரத்திலே, இந்த நாடகத்திலே நடிப்பதாக ஏற்பாடு ஆகிறது. ரன்யன் கூத்தினை கேரளாவினுடைய நாட்டுப்புற கலையை போல அமைத்து அந்த திரைப்படத்தை எடுத்திருப்பார் கமலஹாசன். இந்த திரைப்படத்திலே அவர் நிகழ்கலைகளை எவ்வாறு பயன்படுத்துகிறார் என்பதை குறித்த விமர்சனங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இது எவ்வாறு ஒரு மரணத்தை குறித்த விசாரணையாக அமைகிறது என்பதை இந்த கட்டுரையிலே விவரிக்கிறார். இரண்யன் கூத்து நடத்த தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ரன்யனாக அரசன் நடிக்க வேண்டும். அவனை வதம் செய்யக்கூடிய நரசிம்ம அவதாரமாக அந்த உத்தமன் நடிக்க வேண்டும். அப்படி வதம் செய்வதாக நடிக்கக்கூடிய அந்த கூத்திலே அந்த நரசிம்மம் கை விரல்களிலே அணிந்து கொள்ளக்கூடிய அந்த நகங்களில் விஷத்தை பூசிக்கொண்டு உண்மையாகவே அவனை கொன்று விடுவது என்று தீர்மானிக்கிறார்கள். ஆனால் இந்த ஒத்திகையிலே ஒரு பிரச்சனை வருகிறது. அது என்னவென்றால், நீள நீளமான வசனங்களை பேச வேண்டிய கடமையும் பொறுப்பும் ரன்யனுக்கு இருக்கிறது. ஆனால் நரசிம்மனாக வரக்கூடிய அந்த பாத்திரத்துக்கு பெரிதும் வசனங்கள் இல்லை, உருமுவது மட்டும்தான். எனவே இந்த உருமுவது எளிதாக இருக்கிறது, வசனங்களை மனப்பாடம் செய்வது கடினமாக இருக்கிறது என்று அந்த அரசன் நாடகம் நடக்கப் போகிற தருவாயிலே பாத்திரத்தை மாற்றி விடுகிறான். இப்போது எப்படி அவன் கொல்லப்பட வேண்டும்? நரசிம்ம அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய பாத்திரத்தை நடிக்கக்கூடிய அந்த அரசன் அந்த விஷம் தோய்ந்த நகங்களை பூட்டிக் கொண்டு அந்த கூத்திலே நடிக்கிற போது தன்னைத்தானே சொரிந்து கொள்ளுகிறான். எனவே அவன் அந்த விஷம் தாக்கப்பட்டு இறந்து போகிறான் என்பதாக அந்த திரைப்படத்திலே வருகிறது. அதேபோல இந்த திரைப்படத்தினுடைய இன்னொரு இணை பாத்திரமாக வருவது மனோரஞ்சன் என்கிற ஒரு திரைப்பட நடிகர் பாத்திரம். அந்த மனோரஞ்சன் தன்னை வளர்த்துவிட்ட அறிவாளி இயக்குனரை கைவிட்டு பிரபல தயாரிப்பாளருடைய மகளை திருமணம் செய்து கொண்டு மிக புகழ்பெற்ற நடிகராக ஆகிவிடுகிறான். புகழினுடைய உச்சத்திலே இருக்கும்போது அவனுக்கு பிரைன் டியூமர் வந்து விடுகிறது. அவன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறான். மறுதலித்த இயக்குனரை மீண்டும் அழைத்து அவருக்கு வாழ்க்கை தரும் விதமாக ஒரு திரைப்படத்தை எடுக்க முயற்சிக்கிறான். அதைப்போல தன்னுடைய பழைய காதலிக்கு தன் மூலமாக ஒரு குழந்தை இருக்கிறது என்பதை அறிந்து அதற்கு பிராயச்சித்தம் செய்கிறான். தன்னுடைய தவறுகளை எல்லாம் தன்னுடைய மாமனாரோடும் மனைவியோடும் வெளிப்படையாக பேசி அந்த பாவத்தை ஒப்பு கொடுத்த பிறகு, அந்த பாவத்தை வெளிப்படுத்திய பிறகு அந்த திரைப்படத்திலே நடிக்கிறான். அந்த நடிப்பிலே கடைசியில் நோய் முற்றி அவன் மயக்கமடைகிறான் என்பதாக அந்த திரைப்படம் முடிகிறது என்பதை காட்டி மரணம் குறித்த அந்த விசாரணையை இந்த திரைப்படம் எவ்வாறு செய்கிறது என்பதை ராஜன் குரை எடுத்து காட்டுகிறார். நண்பர்களே, இந்திய திரைப்பட வரலாற்றில் அண்மை காலத்தில் மிகப்பெரிய பரபரப்பை சலசலப்பை ஏற்படுத்திய பாகுபலியை குறித்தும் இந்த நூலிலே ஒரு கட்டுரை இருக்கிறது. பாகுபலி காட்சியும் கற்பனையும் என்பது அந்த கட்டுரையினுடைய தலைப்பு. பிரம்மாண்டமான தயாரிப்பு, வசூலிலே சாதனை படைத்த படைப்பு என்றெல்லாம் இந்த பாகுபலி கொண்டாடப்படுகிறது. மலைகளை தாண்டி தாண்டி போகும் கதாநாயகன் என்று உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த திரைப்படம் என்று பாகுபலியை சொல்லலாம். ராஜன் குரை நுட்பமாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். வெள்ளை நிற அழகிகளோடு கதாநாயகன் ஆடுவதும் கருப்பு நிற வில்லன்களை போரிலே கொன்று தீர்ப்பதுமான அற்பத்தனமான நிறவெறி காட்சிகள் இந்த திரைப்படத்திலே இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை
இந்த திரைப்படத்தின் மீது வைக்கிறார்கள் என்று அவர் காட்டுகிறார். இப்படியான நிறவெறி, இப்படியான அழுத்தமான பல விஷயங்கள் நம்முடைய வெகுஜன ஊடகங்களில் நடக்கிறது என்பதை நாம் இந்த இடத்திலே சிந்தித்து பார்க்கலாம். நிறங்களில் ஷங்கர் கூட அவருடைய அந்த சிவாஜி என்கிற திரைப்படத்தில் இப்படி காட்டியிருப்பார். அங்கவை சங்கவை என்று 2 பெண்களை கொண்டு வந்து அவருடைய நிறத்தை வைத்து கேலி செய்யக்கூடிய அந்த தன்மையை நாம் பார்த்திருக்கிறோம். உண்மையில் அங்கவை சங்கவை என்பவர்கள் நம்முடைய 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய சகோதரிகள். அவர்கள் பாரியினுடைய மகளிர் இல்லையா? பாரி மகளிர் பாடியதாக புறநானூற்றிலே ஒரு பாடல் இருக்கிறது. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் எந்தையும் உடையேம் எம் குன்றும் பிறர்கொளார், இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில் வென்று எரி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் எந்தையும் இளமே என்று அவர்கள் பாடிய அந்த பாடல் இருக்கிறதே, என்னை கேட்டால் உலக இலக்கியத்தில் மிகச்சிறந்த மனதை உருக்குகிற 10 கவிதைகளில் இந்த கவிதைக்கு ஒரு இடம் இருக்கிறது என்று சொல்லுவேன். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கவிதைகளை எழுதியவர்கள் பாரி மகளிர் என்றுதான் புறநானூற்றிலே இருக்கிறது. பிறகுதான் அவர்களுக்கு அங்கவை சங்கவை என்று பிற்காலத்திலே பெயர் கொடுக்கப்படுகிறது. எனவே ஒரு வகையில் அங்கவையும் சங்கவையும் நம்முடைய 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய சகோதரிகள். எனவே நம்முடைய சகோதரிகளினுடைய பெயரை வைத்து, நம்முடைய நிறத்தை வைத்து ஷங்கர் கேலி செய்திருக்கிறார். நம்முடைய விரலையே எடுத்து நம் கண்ணில் குத்துவதைப் போல கேலி செய்திருக்கிறார் என்பதையும் நாம் இங்கே பார்க்கலாம். இப்படியாக தமிழ் சினிமாவில், அதுவும் குறிப்பாக வெகுஜன சினிமாவிலே பல காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அங்கவை சங்கவை காட்சியை ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே பார்த்து சிரித்து கொண்டிருந்தது என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை சொல்லுகிற போது எனக்கு இன்னொரு காட்சி நினைவுக்கு வருகிறது. ஒரு பழைய திரைப்படத்தினுடைய ஒரு காட்சி. கவுண்டமணி ரோட்டோர ரோமியோவாக இருப்பார். ஒரு பெண் நன்றாக நேர்த்தியாக புடவை அணிந்த, கூலிங் கிளாஸ் அணிந்த, கையிலே ஒரு ஹேண்ட்பேக் எடுத்துக்கொண்டு குடையையும் பிடித்து கொண்டு நடந்து போகிற ஒரு பெண்மணியை பார்ப்பார். அந்த பெண்மணியினுடைய தோற்றத்தை பார்த்தால் ஒரு பள்ளியினுடைய ஆசிரியையைப் போல இருப்பார். அந்த பெண்மணியை பார்த்து அந்த பெண்ணுக்கு பின்னாலேயே செல்வார். அந்த பெண்ணினுடைய பின்னால் சென்று அந்த பெண்ணினுடைய கருத்தை கவர முயற்சிப்பார். இப்படியெல்லாம் நடக்கும். அந்த பெண்ணும் பள்ளிக்கு சென்று வருவார். பல நாட்கள் போன பிறகு அந்த பெண்ணுக்கும் இவர் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுவதை உணர்ந்து கொண்டு ஒரு நாள் பார்ப்பார். அவருக்கு ஒரு சந்தேகம் வரும். பள்ளிக்கூட ஆசிரியை என்றால் காலையில் 9:30 மணிக்கு போய்விட்டு காலையில் 4:30 மணிக்கு அல்லவா வர வேண்டும். இந்த பெண்மணி 4:30 மணிக்கு பள்ளிக்கூடத்திற்குள்ளே போகிறாளே என்று அந்த பெண்ணை தொடர்ந்து, அவளுக்கு தெரியாமல் ஒரு நாள் தொடர்ந்து சென்று பின்னால் போவார். இந்த கூலிங் கிளாஸ் அணிந்த, குடை பிடித்த, நேர்த்தியாக உடை அணிந்திருக்கக்கூடிய, ஹேண்ட்பேக் வைத்திருக்கக்கூடிய இந்த பெண்மணி பள்ளி பிள்ளைகளெல்லாம் வெளியேறிய பிறகு பள்ளிக்குள்ளே சென்று அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு புடவையை எடுத்து இடுப்பிலே செருகி கொண்டு துடப்பத்தை எடுத்து கக்கூஸ் பெருக்கி கொண்டிருப்பார். நம்முடைய கவுண்டமணிக்கு கோபம் வந்துவிடும். அடி கக்கூஸ்காரிக்கு கூலிங் கிளாஸ் ஒரு கேடா என்று இடுப்பிலேயே எட்டி உதைப்பார். இது ஒரு நகைச்சுவை காட்சி. இந்த காட்சியை பார்த்து ஒட்டுமொத்த தமிழகமும், ஏன் தமிழ்கூறு நல்லுலகமுமே நகைத்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நண்பர்களே, இந்த காட்சி என்ன சொல்லுகிறது? உழைக்கக்கூடிய, தன்னுடைய உழைப்பிலே ஒரு உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த பெண் கூலிங் கிளாஸ் போடக்கூடாது என்று எவன் சொன்னது? அந்த பெண்மணி நல்ல ஆடை உடுத்தக்கூடாது என்று எந்த சட்டத்திலே இருக்கிறது? அப்போ இது என்ன விதமான அழகியல் வன்முறை என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இப்படியான தமிழ் சினிமாவினுடைய, வெகுஜன சினிமாவை எடுத்தால் இப்படியான 1000 காட்சிகளை நாம் சொல்லலாம். அது சொற்களாக இருக்கலாம், காட்சிகளாக இருக்கலாம், வண்ணமாக இருக்கலாம், அல்லது உடல் அளவை, நிறத்தை, உயரத்தை என்று கேலி பேசக்கூடிய, இழிவுபடுத்தக்கூடிய பல காட்சிகள் தமிழ் திரைப்படங்களிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்கலாம். எனவே இந்த பாகுபலி என்கிற இந்த திரைப்படத்திலே வெள்ளை அழகிகளோடு கதாநாயகன் ஆடுகிறான், ஆனால் கரிய நிறத்தில் இருக்கக்கூடியவர்களை போரிட்டு கொல்லுகிறான் என்கிற இந்த நிறவெறி முன்வைக்கப்படுகிறதே என்கிற விமர்சனம் வைத்தால் பல பேர் என்ன சொல்லுகிறார்கள்? கல்யாண வீட்டில் காப்பி சரியில்லை என்று பிரச்சனை செய்யலாமா? கல்யாணம் நடக்கிறது, அந்த வீட்டிலே காப்பி சரியில்லை என்று பிரச்சனை எழுப்புவது சரியா என்று இந்த திரைப்படத்தினுடைய சாதகமான அம்சங்களை
அல்லது அந்த படத்தை எடுத்த அந்த சந்திரமௌலி என்கிற இயக்குனருடைய ஏனைய திரைப்பட தயாரிப்புகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக ராஜன் குரை இந்த கட்டுரையிலே முன்வைக்கிறார். அப்போ இந்த திரைப்படத்தில் பாகுபலி என்கிற இந்த திரைப்படத்தினுடைய கதை எவ்வாறு தர்க்கபூர்வமற்று இருக்கிறது, அதிலே காட்டுமிராண்டிகளை குறித்த சித்திரம் என்பது எவ்வளவு அபத்தமாக இருக்கிறது என்று எடுத்து காட்டுகிறார். அதில் ஒரு தர்க்கமே இல்லை அந்த கதையிலே என்று பேசுகிறார். மானுட வரலாற்றின் எந்த காலத்திலும் காட்டுமிராண்டிகள் பிறர் மீது போர் தொடுத்ததில்லை. அவர்கள் மீதுதான் எல்லா காலங்களிலும் நாகரீகங்கள் போர் தொடுத்திருக்கின்றன என்பதை எடுத்து காட்டுகிறார். அந்த திரைப்படத்திலே காலகேயர்கள் ஏன் வருகிறார்கள், எதற்காக வருகிறார்கள் என்றெல்லாம் ஒரு லாஜிக் இருப்பதில்லை, தர்க்கம் இருப்பதில்லை என்பதாக அவர் பேசுகிறார். வெட்டுக்கிளிகளைப் போல திடீரென்று வருகிறார்கள், அழிக்கிறார்கள், போகிறார்கள் என்பதாக அந்த தர்க்கபூர்வமற்று அந்த திரைப்படம் அமைந்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். நண்பர்களே, இந்த புத்தகத்தினுடைய இன்னொரு கட்டுரை மிஷ்கினை குறித்தது. மிஷ்கின் வெகுளித்தனமும் அறியாமையும் என்கிற தலைப்பில் அந்த கட்டுரை எழுதியிருக்கிறார் ராஜன் குரை. அவருடைய ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் என்கிற படத்தை முன்வைத்து இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். இந்த மிஷ்கின் என்கிற பெயர் தஸ்தயேவ்ஸ்கி என்கிற எழுத்தாளருடைய, ரஷ்ய எழுத்தாளருடைய இடியட் என்கிற நாவலிலே வரக்கூடிய பாத்திரத்தின் பெயர்தான் மிஷ்கின். சண்முகராஜா என்கிற இயற்பெயரை கொண்ட நபர் இந்த மிஷ்கின் என்கிற பெயரை தனக்கு புனைப்பெயராக சூடிக்கொள்ளுகிறார். இதை பார்த்து வியந்து ராஜன் குரை அவருடைய ஏனைய திரைப்படங்களை பற்றியும் பேசுகிறார். அவருடைய மற்ற படங்களிலே இருக்கக்கூடிய சிறந்த அம்சங்களை எல்லாம் எடுத்துக்காட்டி இந்த படம் எவ்வாறு ஒரு தவறாக இருக்கிறது என்கிறார். அதில் அவர் சில விஷயங்களை பேசுகிறார். போலி தத்துவ ஜிகினா, போலி அறிவியல் மேற்பூச்சு, போலி காட்சி அமைப்பு ஜோடனைகள், போலி வித்தியாசம், போலி பிற்காலனிய முகமூடி என்றெல்லாம் அவர் பேசுகிறார். மிஷ்கினை குறித்து வைக்கப்படுகிற முக்கியமான குற்றச்சாட்டு என்ன? அவருடைய படங்கள் நமக்கு தெரியாத பல உலக சினிமாக்களிலே இருந்து தழுவி எடுக்கப்பட்டன, பல காட்சிகள் பல சினிமாக்களிலிருந்து உருவப்பட்டன என்பதுதானே. அது கூட குற்றமில்லை என்கிறார் ராஜன் குரை. அப்படி தழுவி எடுப்பது என்பது சினிமாவிலே நடக்கக்கூடிய ஒன்றுதான். தமிழ் சினிமாவிலும் கூட மகாபாரதத்தை தழுவி தழுவி ஒரு மிகப்பெரிய பிரபலமான இயக்குனர் இன்னும் திரைப்படங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும் தானே. எனவே இப்படி தழுவி எடுப்பது என்பது ஒன்றும் தண்டனைக்குரிய குற்றம் அல்ல. ஆனால் அந்த தழுவலிலே ஒரு நியாயம் இருக்க வேண்டும், ஒரு தர்க்கம் இருக்க வேண்டும். மிஷ்கினுடைய இந்த திரைப்படம், இந்த ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் எவ்வளவு அபத்தமாக எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி மிஷ்கினுடைய நண்பர்கள் ஒரு மரத்தடி விவாதத்தில் கூட இதை நாம் விவாதிக்கலாம் என்பதாக அவர் சொல்லுகிறார். அதேபோல அரவான் என்கிற திரைப்படத்தை குறித்தும் அவர் பேசுகிறார். அரவான் ஒரு திரைக்கதையின் தற்கொலை என்கிற தலைப்பிலே ஒரு கட்டுரை எழுதுகிறார். இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் அரவான் என்கிற சு வெங்கடேசன் அவர்களுடைய அரவான் ஒரு திரைக்கதையின் தற்கொலை என்கிற தலைப்பிலே ஒரு கட்டுரையை படைத்திருக்கிறார் ராஜன் குரை. வசந்தபாலன் சு வெங்கடேசனுடைய அந்த அரவான் என்கிற காவல் கோட்டம் நாவலை தழுவி எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் எவ்வாறு நாவலாகவும் இல்லாமல், நாவலுக்கு நியாயமும் செய்யாமல், திரைப்படமாகவும் அமையாமல் பாதியிலே நிற்கிறது என்பதை அவர் காட்டுகிறார். அதைப்போல கடல் பற்றி எடுக்கப்பட்ட படங்களை குறித்தும் ஒரு கட்டுரை இதிலே இருக்கிறது. கடலளவு சாத்தியங்களும் கடுகளவு சாதனைகளும் என்று மற்றும் ஒரு மீனவன் மரியான் என்கிற தலைப்பிலே அந்த கட்டுரை எழுதியிருக்கிறார். மீனவர்களுடைய வாழ்க்கை மிக ஈர்ப்பை ஏற்படுத்துவது. இன்றைக்கும் அது புனைவாக இருந்தாலும் சரி, நாவல் சிறுகதை போன்றவையாக இருந்தாலும் சரி, அல்லது திரைப்படமாக இருந்தாலும் சரி, மீனவர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்துகிறது. ஏன் என்கிற கேள்வியை எழுப்பி அதற்கு விடை சொல்லுகிறார் ராஜன் குரை. விவசாயம் என்பது தன்னுடைய உள்ளார்ந்த சவால் மறக்கப்பட்ட தருணத்திலே மீனவன் மட்டுமே இயற்கையுடன் நேரடி உறவு கொள்பவனாக பிம்பம் கொள்கிறான். விவசாயத்தினுடைய அந்த நேரடி சவால் மறக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு விவசாயம் மிக முக்கியமான மாற்றங்களை அடைந்து விட்டது. அதில் சவால்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டன. ஆனால் இயற்கையோடு இன்னும்
மீனவன் மோதிக்கொண்டிருக்கிறான். எனவே அந்த வாழ்க்கையின் மீது நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது என்பதாக அவர் எடுத்து காட்டுகிறார். ஏனென்றால் அது ஆபத்தான தொழில். கட்டுமரத்தை உள்ளே தள்ளிக்கொண்டு கடலினுடைய அலையை எதிர்த்து படகை செலுத்தக்கூடிய அந்த காட்சியை பார்க்கக்கூடிய நம் எல்லோருக்குமே பகீரென்று இருக்கும் இல்லையா? அது ஆபத்தான தொழில். எவ்வளவு மீன் கிடைக்கும் என்ற உத்தரவாதம் இல்லை. கடல் அன்னையை நம்பி வெறும் வலையை எடுத்துக்கொண்டு மீனவன் கடலுக்கு போகிறான். எவ்வளவு கிடைக்கும் என்று உத்தரவாதம் இல்லை. இது அந்த தொழிலினுடைய ஒரு தனித்த அம்சம். அதை போலவே தன்னுடைய உழைப்பை செலுத்தி அவன் கரைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த மீன்களை வைத்து நடக்கக்கூடிய வணிகம், அதில் அவர்களுடைய உழைப்பை சுரண்டக்கூடிய உழைப்பு சுரண்டல் சக்திகள், இன்றைக்கு தமிழக மீனவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய இலங்கை இராணுவத்தை குறித்த பிரச்சனைகள், இவையெல்லாம் கடல் குறித்த திரைப்படங்களில் முழுமையாக பதிவு செய்யப்படுவதில்லை என்பது ராஜன் குரை அவர்களுடைய மிக கடுமையான விமர்சனம். நண்பர்களே, கடல் பற்றிய படங்களாக அவர் சில படங்களை சுட்டிக்காட்டுகிறார். சீனு ராமசாமியினுடைய நீர்ப்பறவை, மணிரத்னத்துடைய கடல், பரத்பாலாவின் மரியான். இந்த முந்தைய 2 படங்களும் கடலுக்கு செல்லக்கூடிய மீனவனை குறித்து அமைகிறது என்றாலும் பிரச்சனையினுடைய திரைக்கதையினுடைய மையப்பொருள் அதுவாக இருக்கவில்லை, அவருடைய வாழ்க்கையாக இருக்கவில்லை, மாறாக காதலாக இருக்கிறது என்கிறார். அதை போல மரியானும் கூட எவ்வாறு அந்த வாழ்க்கையை முழுவதுமாக பேசவில்லை, அந்த களம் எவ்வளவு பேசுவதற்கு அற்புதமான களம் என்றெல்லாம் ராஜன் குரை விளக்குவதை நாம் பார்க்க வேண்டும். அதேபோல வணிக சினிமாவாக இருக்கக்கூடிய தலைவா, மெட்ராஸ் கபே போன்ற திரைப்படங்களை குறித்து பேசுகிறார். ஐ திரைப்படத்தை குறித்து மிக முக்கியமான ஒரு கட்டுரை இந்த நூலிலே இருக்கிறது. வேட்கையின் பாலியல் வழித்தடங்கள் என்கிற தலைப்பிலே இருக்கிறது. மிக புகழ்பெற்ற இயக்குனராகிய ஷங்கரினுடைய படங்களினுடைய சூத்திரத்தை குறித்தெல்லாம் அந்த ஐ என்கிற திரைப்படத்தை முன்வைத்து ராஜன் குரை பேசுகிறார். அதை போல ஜிகிர்தண்டா என்கிற அந்த திரைப்படம் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சங்களை பேசுகிறார். அஜித், விஜய் என்கிற இந்த நடிகர்களுடைய பிம்பம், இந்த 2 பேரையும் முன்வைத்து எழுப்பப்படுகிற எதிர் பிம்பங்களை குறித்து பேசுகிறார். தமிழ் சினிமாவிலே இப்படியான சில எதிர் பிம்பங்கள் தமிழ் சினிமா வரலாற்றிலே இருந்திருக்கின்றன. எம்கேடி பாகவதர், PU சின்னப்பா இவர்கள் எதிர் பிம்பங்கள். எம்ஜிஆர், சிவாஜி இவர்கள் எதிர் பிம்பங்கள். ரஜினி, கமல் எதிர் பிம்பங்கள். இதனுடைய தொடர்ச்சியாக எவ்வாறு அஜித்தும் விஜயும் வருகிறார்கள் என்று எடுத்துக்காட்டி, இந்த எதிர் பிம்பம் என்பது 2 நடிகர்களுடைய ரசிகர்களால் உருவாக்கப்படுகிறது, இது சினிமாவை பார்க்கக்கூடிய பார்வையாளர்களால் உருவாக்கப்படுவதில்லை என்கிறார். இது மிக முக்கியமான அவதானிப்பு என்று நான் கருதுகிறேன். நம்முடைய கிராமங்களிலே சென்று உங்களுக்கு பிடித்த நடிகர்களை சொல்லுங்கள் என்று சொன்னால், நம்முடைய முதன்மையில் வராத பல நடிகர்களை கிராமங்களிலே சொல்லுகிறார்கள் என்பதாக அவர் எடுத்து காட்டுகிறார். எனவே இந்த ரசிகர்கள் இந்த எதிர்முரணை எவ்வாறு வளர்க்கிறார்கள், ஊதி பெருக்குகிறார்கள், அதை பொதுவெளிக்குள்ளே எவ்வாறு திணிக்கிறார்கள் என்றெல்லாம் ராஜன் குரை ஆய்வு செய்கிறார். அதை போல இந்த நூலினுடைய இறுதி பகுதியிலே தமிழ் சினிமாவின் வரலாறு என்னும் இந்த நூலினுடைய கடைசி பகுதியில் மிக முக்கியமான பிரச்சனைகள் குறித்து பேசுகிறார் ராஜன் குரை. நிஜ ஹீரோக்கள் பற்றி அவர் இந்த பகுதியிலே பேசுகிறார். சென்னை மழை வெள்ளம் வந்தபோது மீட்பு பணிகளிலே ஈடுபட்டார்களே, அவர்களை குறித்து பத்திரிகைகள், பொதுமக்கள் நிஜ ஹீரோக்கள் என்று பேசினார்கள். ராஜன் குரை இந்த பதத்தை குறித்து ஒரு கேள்வி கேட்கிறார். அது என்ன நிஜ ஹீரோ? ஹீரோ என்பதுதானே திரைப்படத்தில் ஹீரோ, வாழ்க்கையிலே நிஜம் என்று எப்படி பிரிக்கிறார்கள் என்பதாக அவர் பேசுகிறார். உண்மையில் கதாநாயகர்களாக இருப்பவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருப்பவர்கள்தான். கீழத்தஞ்சையில் விவசாய கூலிகள் எதிர்கொண்ட கொடுமைகளை எதிர்த்து களம் புகுந்தாரே சீனிவாச ராவ், அவர் நம்முடைய கதாநாயகன். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து 23 வயதிலே தூக்கிற்கு போனானே பகத்சிங், அவன் நம்முடைய கதாநாயகன். இன்றைக்கும் நம்மை சுற்றி ஏராளமான கதாநாயகர்கள், கதாநாயகிகள் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார்கள். எனவே இந்த உண்மையான கதாநாயகர்கள் என்கிற பிம்பம் எவ்வாறு வருகிறது, உண்மையில் கதாநாயகர்கள் என்கிற பிம்பம் எப்படி போலியாக இருக்கிறது என்பதையெல்லாம் ராஜன் குரை
தன்னுடைய இந்த கட்டுரையிலே எடுத்துக்காட்டுகிறார். அதேபோல திரைப்படத்திற்கு வரி விதிப்பதை குறித்தும் இந்த நூலிலே ஒரு கட்டுரை இருக்கிறது. தமிழில் பெயர் வைப்பதனால் வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. இது இப்படி கொடுப்பது தேவையா என்கிற அந்த விவாதத்தை மேற்கொண்டு பதில் சொல்லக்கூடிய ராஜன் குரை அது மிக முக்கியமானது என்கிறார். ஏனென்றால் தமிழ் பதங்கள் தமிழ் வாழ்க்கையில் எவ்வாறு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டுகிறார். உதாரணமாக ஷங்கர் எடுத்த அந்த ரோபோ என்கிற படம், அதற்கு எந்திரன் என்கிற பெயர் தரப்படுகிற போது அந்த ரோபோவுக்கு இணையான எந்திரன் என்கிற பெயர் எவ்வாறு வெகு மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. எனவே தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் திரைப்படங்களுக்கு பெயர் வைப்பதற்கு ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதாக அவர் அதை சொல்லுகிறார். அதில் ஒரு மிகவும் பகடியாக ஒன்றை சொல்லுகிறார். இந்த ரோபோ என்பது பால் பிரிவு அற்றது, அது ஆணாகவும் பெண்ணாகவும் இருப்பதில்லை, அது எந்திரம். ஆனால் தமிழிலே மொழிபெயர்க்கிற போது அது எப்படி ஒரு ஆண் அடையாளத்தை சுமந்து கொள்கிறது, எந்திரன் என்பதாக அமைகிறது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார். உண்மையிலேயே பெண்கள் இந்த எந்திரமயமான வாழ்க்கைக்குள்ளே அவர்கள் இருப்பதில்லை, அவர்கள் மிகவும் உயிர்ப்போடு இருக்கிறார்கள். எனவே ஆண்கள் எந்திரமாக இருப்பது என்பது ஒரு வகையில் பொருத்தம்தான் என்று ராஜன் குரை பேசுகிறார். அதேபோல பல படங்களுக்கு வரி விலக்கு மறுக்கப்படுவது, அதைப்போல பல திரைப்படங்களுக்கு வரி விலக்கு மறுக்கப்படுவது குறித்து பேசுகிறார். தமிழிலே உரையாடல்கள் இல்லை, வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்கிறது, அது சான்றிதழ் பெற்றிருக்கிறது என்ற பல அபத்தமான விதிகளை எல்லாம் எடுத்துக்காட்டி அதை மறுத்து பேசுகிறார். இப்படியான விதிகள் எவ்வாறு அபத்தமானவை என்று பேசுகிறார். குறிப்பாக மதுபான கடை என்கிற ஒரு திரைப்படம், மதுவினுடைய தீமையை குறித்து பேசக்கூடிய அந்த மிக முக்கியமான திரைப்படம் சான்றிதழ் பெற்ற திரைப்படம். அந்த திரைப்படத்திற்கு வரி சலுகையை தமிழக அரசு கொடுக்கவில்லை. உண்மையிலே எப்படி இருந்திருக்க வேண்டும்? உண்மையிலேயே அரசு செய்யக்கூடிய மது விலக்கு பிரச்சாரத்திற்கான முழு பொறுப்பையும் அந்த மதுவிலக்கு திரைப்படம் எடுத்துக்கொள்கிறது என்பதனால் அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு முழுவதுமாக வரி விலக்கு அளித்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி அளிக்கப்படவில்லை. ஒரு வகையில் சொல்லப்போனால் மதுவிலக்கு என்கிற திரைப்படத்திற்கு எதிரான செயலைத்தான் இன்றைக்கு ஆளும் வகுப்புகள் அரசுகள் செய்து கொண்டிருக்கின்றன, நம்மை சுற்றி திறந்திருக்கக்கூடிய மது கடைகள் வாயிலாக என்பதை நாம் அறிவோம். எனவே இதை குறித்தெல்லாம் அவர் பேசுகிறார். அதேபோல பராசக்தி திரைப்படத்தை குறித்த மிக முக்கியமான ஒரு கட்டுரையும், பராசக்தி திரைப்படம் அந்த அபலை பெண்ணினுடைய குரலை, அந்த சமூகத்தினுடைய குரலை எவ்வாறு எதிரொலிக்கிறது என்பதை குறித்தும் ஒரு கட்டுரை இதில் இருக்கிறது. இந்த நூலினுடைய கடைசி கட்டுரையாக அமைவது எம்எஸ்எஸ் பாண்டியன் என்கிற மிக முக்கியமான திரை ஆய்வாளரை குறித்து. அவர் தமிழ்நாட்டில் நாயக பிம்பத்தை குறித்தும் திராவிட இயக்க திரைப்படங்களை குறித்தும் எப்படி முக்கியமான ஆய்வுகளை செய்திருக்கிறார் என்று அவருடைய ஒரு மரண குறிப்பாக, எம்எஸ்எஸ் பாண்டியனுடைய மரணத்தை ஒட்டி எழுதிய குறிப்பாக ஒரு மிக முக்கியமான கட்டுரையையும் இந்த நூலிலே அவர் இடம்பெறச் செய்திருக்கிறார். இப்படி இந்த நூலிலே இடம்பெறக்கூடிய கட்டுரைகள் தமிழ் வெகுசன சினிமாவை குறித்தும் அதை ஒரு கோட்பாடு ரீதியாக எவ்வாறு நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் பேசுகிற கட்டுரைகளாக இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக வெகுசன சினிமாக்களை அவற்றை வெறும் குப்பை என்று புறந்தள்ளி விடாமல் தமிழர்களுடைய வாழ்க்கையில் அது செலுத்தி இருக்கக்கூடிய பாரதூரமான அழுத்தத்தை, தாக்கத்தை முன்வைத்து இந்த சினிமாக்களை எவ்வாறு உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், இதில் எவ்வாறு நாம் நல்லனவற்றையும் தீயனவற்றையும் பிரித்து பார்க்க வேண்டும், தமிழ் சினிமாவை அடுத்த தளத்திற்கு வளர்த்து போக இந்த விமர்சன கூற்றுகள் எவ்வாறு உதவ முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டுகளாக இந்த கட்டுரைகள் அமைகின்றன. எனவே தமிழ் குறித்தும் தமிழ் இனம் குறித்தும் தமிழர்களுடைய அரசியல், அழகியல், பொருளாதாரம் என்று பல்வேறு விஷயங்களை குறித்து சிந்திக்கக்கூடிய நாம் அனைவரும் கற்க வேண்டிய மிக முக்கியமான ஆய்வு நூல் ராஜன் குரையினுடைய இந்த சினிமா குறித்த இந்த நூல். இந்த நூலினை நாம் அனைவரும் கற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உலகம் முழுவதும் இருந்து இந்த உரைக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.